அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 228 செஞ்சுடர். உபதலைப்பு எண் 3. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1533 1534. அழகில தலைவர்கள் அரசு தத்துவ உலகெல்லாம் விளங்க ஓங்கு செஞ்சுடரே. உலகெல்லாம் என்பதற்கு புறப்பிரபஞ்சத்தின் கண் சூழ்ந்து சுழன்று கொண்டிருக்கும் தூல கோலங்களும் அவற்றின் சூக்கும நிலைகளும் பிண்டானுபவத்தில் காணப்படும் தத்துவ உலகங்களும் கோடி கோடியாக உள்ளனவெல்லாம் என்று கொள்ளப்படும். இவைகளிலே சிறந்த தத்துவ உலகங்கள் எண்ணற்றவை உளவாம். இவற்றில்தான் எண்ணடங்கா தலைவர்கள் இருந்து கொண்டு ஆட்சி புரிந்து வருகின்றனராம். இந்த பெருந்தலைவர்களையும் இவர்கள் புரிகின்ற செயல்களையும் அச்செயல்கள் காரியப்படுகின்ற எல்லா உலகங்களையும் எக்காலத்தும் தழைத்தோங்கி விளங்கச் செய்து கொண்டுள்ளது எதுவோ அதுவே நமது அருட்செஞ்சுடர். அருட்பெரும் ஜோதியே இந்த செஞ்சுடர் ஆம். இது நம் உள் அம்பலத்தே எப்போதும் ஓங்கி நின்று விளங்குகின்றது. இது அகில உலகத்தும் அருந்தவ பயனால் ஆக்கலாதிசை தலைவர்கள் பலரை நியமித்து அவ்வுலகங்களையும் அவற்றின் உயிர் பொருள் முதலிய யாவையும் விளங்கச் செய்து கொண்டுள்ளதாம். இப்படியுள்ள செஞ்சுடரைத்தான் நம் பெருமான் உளத்தே கண்டு அடைந்துள்ளார். இதனால் இவர் எவ்வுலகத்து எத்தேவரையும் எத்தலைவர்களையும் தம் அகம்வளர் சுடரின் சிற்றணு பிரமாணமாகவே கண்டு அவர்களை பெரியோர் எனச் சிறிதும் மதித்து கொள்ளாமலும் சிறியர் என எள்ளி தள்ளாமலும் எல்லோரும் பெரும்பதியின் பேரருளுக்கே உரியரெனக் கண்டு உளநெகிழ் தயவால் யாவருக்கும் அகமிருக்கும் கடவுள் தயவு அனக நிறை வாழ்வு சேர்க்கவே யாவரையும் பக்குவம் செய்து கொண்டுள்ளார். ஆகவே அனகமொழிர் செஞ்சுடரே இன்று திருவருட்பிரகாசராய் அனக நிறைவு கொண்டு அருட்பெரும் செயலோடு விளங்குகின்றதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு